ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இண்டிவிஜுவல் கேம்ல இதுக்கு முன்னாடி ரணகளமான டாஸ்க்லாம் என்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது பொம்மை டாஸ்க், அப்புறம் இந்த டீமான்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், இது ரெண்டுமே சாதாரணமா முடிஞ்ச ஒரு டாஸ்கே கிடையாது. என்னதான் டாஸ்க் எடுத்து கொடுத்தாலும் உள்ள இருக்கவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்தானே வெளியே அவுட்புட் கிடைக்கும். இறங்கி பண்ணியிருந்தாங்கன்னா மஞ்சரியை கூட மோசமா பண்ணிருப்பாங்க, சௌந்தர்யாவெல்லாம் விட்டுருந்தா. என்னன்னா இப்போ வந்து இந்த கோவா கேங்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க இல்லையா, இந்த கேங்னால தான் மொத்த கேமுமே ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாம் பண்றோம், நம்மளுடைய கேரக்டரே அதானே அப்படின்னு சொல்றாங்க. என்னடா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இல்ல ஆடியன்ஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டீமான் வந்து ஒரு டீமாவே செயல்படல. நான் எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, நான் அந்த பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. பேட்ஜஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க முழுசா இறங்கி எல்லாருக்காகவும் நான் ஃபைட் பண்ணுவேன், எங்க தப்பு நடந்தாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரி போயிட்டு சும்மா நீ உள்ள போய் சாப்பிடுமா, வாமாஞ்சி தட்டை வாங்கினா கூட ஏன் தட்டை வாங்குறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன் தட்டை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதெல்லாம் வந்து ஆனந்தியே சொல்றாங்க. ஏமா இதுதான் டாஸ்க், அவங்க அதை தான் பண்ணி ஆகணும், நாளைக்கு நமக்கு இந்த கேரக்டர் கிடைச்சாலும் நம்மளும் அதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஒரு கேமை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத தீபக் இருந்து கத்துக்கலாம் போலயே. அந்த கேரக்டராவும் இருக்காரு, அதாவது சும்மா நார்மலா கூட பேச மாட்டாரு. அதை வாங்கும் போது அந்த ஒரு எவில் கேரக்டர், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா அந்த ஒன் டேலயே வந்து தீபக்கு கொடுத்துடலான்ற அளவுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த முட்டையை தடவதெல்லாம் கூட செகண்டரியா இருந்தாலும் பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைக்கிறது, கிழிக்கிறது, இதெல்லாம் வந்து முத்துக்குமரனே சொல்லியிருப்பாப்புல, நீங்க வெளியே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது கேரி ஆகும். ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கருத்தை கூட ஸ்ட்ராங்கா சொல்லாத ஒரு பர்சன் தான் வந்து விஷாலு, அதனால வந்து ஏஞ்சல் இருக்கட்டும்னு சொல்லி தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா அவரு போயிட்டு எல்லா நாமினேஷன்லயும் மத்தவங்களுக்கு சொல்ற ரீசனும் அதுவா தான் இருக்கு. நீ வந்து ஸ்ட்ராங்கா எங்கேயுமே ஒப்பீனியன் சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீயே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஏஞ்சல்ல சொல்லிட்டாங்க. பட் காமெடி என்டர்டைன்மெண்ட் கூட பெருசா விஷால் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு பார்த்தா அதுவுமே இல்ல. விஷாலும் அப்ப இருக்காரா அப்படிங்கிறது அப்பப்ப தெரிஞ்சுக்குது. வீக்கெண்ட் இப்ப சொல்ல ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிறாரு, அவ்வளவுதான். அன்சிதாவை சம்மந்தி மேட்டருக்கு அப்புறமா பெருசா எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்றது அவங்க மைண்ட்ல நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சு. சோ லாஸ்ட் வீக்குமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பொம்மை டாஸ்க்லயே அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும்ன்றதுனால தான் அந்த பொம்மையை பிடிச்சி வெளியே கேரி பண்ணது. அதே மாதிரி இந்த டாஸ்க்லயும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா ஒரு சீனை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. யாருக்கிட்ட லைம் லைட் கிடைக்கும், யாரை போய் சீன்றா நம்மளுக்கும் வந்து வெளியே அந்த ஷோல 1 hour எபிசோட்ல வர முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரஞ்சித் கிட்ட போறதே வேஸ்ட்ன்றதுனால தான் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. சாச்சனா ஃபுல்லி இம்மெச்சூர், பட் மஞ்சரி அப்படி கிடையாது. இவங்க சண்டை போட்டுக்கிட்டா நமக்கு எவ்வளவு ஆனந்தம் பார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இந்த நெக்ஸ்ட் டைம் இன்னும் சுவாரஸ்யமா இருந்தா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா இது லேட்டா இவ்வளோ 60 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம எல்லாம் என்னடா பண்றோம் ஸ்ட்ராட்டஜி, விஜய் டிவி அவங்க இல்ல பிக் பாஸ் அவங்களே என்ன பண்றாங்க, ஆஃப்டர் 60 டேஸ் தான் வந்து இதை வந்து மேலும் சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான். இதுக்கு வந்து நான் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்வேன். ஏன்னா அது வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண வச்சு, ஏன்னா நேற்று லைவ்லலாம் 2 lakhs தொட்டுடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது வாட் அ பிளே அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ்க்கு சொல்லணும்னு தோணுச்சு. யோசே ஆமா, இல்ல அது ஆக்சுவலா அவங்க வந்து 2 ட்ரை பண்ணிருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். முழுக்க எக்ஸ்பெரிமெண்டான ஒரு சீசன் மாதிரி தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்து வந்து ஓட்டி பார்த்தாங்க, அது பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லி இறக்கி விட்டு இண்டிவிஜுவல் கேம்ல இதுக்கு முன்னாடி ரணகளமான டாஸ்க்லாம் என்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது பொம்மை டாஸ்க், அப்புறம் இந்த டீமான்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், இது ரெண்டுமே சாதாரணமா முடிஞ்ச ஒரு டாஸ்கே கிடையாது. எல்லா சீசன்லயுமே ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை பயங்கர அடித்தடி வரைக்கும் போய் முடிஞ்ச ஒரு டாஸ்க்ன்றதுனால ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 அதை நம்ம கொடுப்போம், அதுல ஏதாச்சும் கண்டென்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த சீசன் இந்த வீக்குமே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் வந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணாதான் அது பிக் பாஸ் டீமுக்கு என்னதான் டாஸ்க் எடுத்து கொடுத்தாலும் உள்ள இருக்கவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்தானே வெளியே அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று நடந்த விஷயங்கள். இத்தனைக்கும் நேற்று வந்து எல்லாரும் வந்து பிளே பண்ணிடல, ஒரு 3 பேர் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை கொஞ்சம் சீரியஸா எடுத்து கொஞ்சம் அது என்ன சொல்றது, மற்றவங்களாம் எனக்கு வேணாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 3 பேர் இறங்கி பண்ணாங்க. அது நம்மளுக்கு முகம் துளிக்கிற மாதிரியும் வெளியிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இவ்வளவு தூரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் இந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனது யாருன்னு சொல்லி பார்த்தா
சாச்சனா, மஞ்சரி அண்ட் தர்ஷிகா இவங்க 3 பேரும் போட்டு டார்ச்சர் பண்ண விஷயங்கள் தான். அந்த டார்ச்சர்னால வெடிச்சவங்க மட்டும்தான் நேத்து ஷோ அவ்வளவு சுவாரஸ்யமாச்சு. 6 ப்ரோமோ போட்டாங்க அண்ட் 2 லட்சம் பேர் வந்து லைவ் வரைக்கும் பார்த்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த ஷோல இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான். அண்ட் இவங்களை மீறி இந்த புனிதர்கள்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, ஜாக்லின், சௌந்தர்யா. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து கோவம் அப்படின்னாலே ஒண்ணு தெரியாது, அவங்களுக்கு வந்து வெறுப்பு இந்த மாதிரி டெவில்ஸ்க்கான ஒரு ஹேபிட்டே அவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி நம்மளும் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களும் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கவும் இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சவுண்ட் அண்ட் ஜாக் என்ன பண்ணாங்க, சவுண்ட்லாம் அப்படி இருக்கிற ஆளானே எனக்கு தெரியல, பட் அவங்க என்ன பண்றாங்க, டெவிலும் சரி ஏஞ்சல் எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்குமே இல்லாம நடுவுல இருக்கேன் நானு அப்படின்னு இருக்கும்போது அதுக்குன்னு நம்ம தனி கேட்டகரியா உருவாக்க முடியாது. பட் அவங்களுக்குமே சவுண்ட், ஜாக் அண்ட் இவங்க தர்ஷிகா அவங்க சண்டை போட்டது வந்து இப்ப எதுக்கு இந்த சண்டை நடந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எதுக்கு தான் சார் இந்த சண்டை நடந்தது? அதான், அதாவது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் டீமான்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தான் அவங்க. ஆக்சுவலா அவங்களை கொண்டு போய் ஏஞ்சல்ஸ்ல எல்லாம் போட முடியாது. இப்போ வந்து டீமான்ஸை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதுல ஜாக்லின், சௌந்தர்யா டாப் 5லே வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஏதாவது எனக்கு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணவே தெரியாது, ஹர்ட் பண்ணவே பிடிக்காதுன்னு சொல்றாங்கன்னா, சௌந்தர்யா மஞ்சரியை போட்டு பண்ற டார்ச்சரும் அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸும், மஞ்சரி எங்க பேசினாலும் அவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரி பண்ற விஷயங்களும், ஜாக்லின் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணக்கூடிய சண்டைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே அந்த ஈவில் கேரக்டர் இருக்கு. இறங்கி பண்ணியிருந்தாங்கன்னா மஞ்சரியை கூட மோசமா பண்ணியிருப்பாங்க சௌந்தர்யாவெல்லாம் விட்டுருந்தா. என்னன்னா இப்போ வந்து இந்த கோவா கேங்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க இல்லையா, இந்த கேங்குனாலதான் மொத்த கேமே ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னா இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க, ஆப்போசிட் டீம் கோவா கேங்ல 3 பேர் இருக்காங்க, ஜெஃப்ரி, ரஞ்சித், அதுக்கப்புறம் ரயன் சொல்லிட்டு. இப்போ இவங்க 3 பேரை விட்டுட்டு மத்தவங்களை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். சோ நம்ம யாரையுமே எதுவும் பண்ணாம நம்மளுக்குள்ள அப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஜாக்லின் ஒதுக்குன மாதிரியும், ஜாக்லினோட சேர்ந்து விளையாடுறதுனால சௌந்தர்யாவும் சரி ஓகே நம்மளும் ஜாக்லின் மாதிரியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேம் விளையாடாம அவங்களுடைய கேம் ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இதை மட்டும் சௌந்தர்யா ஜாக்லின் கூடயோ இல்ல கோவா கேங்னு ஒன்று உருவாகாம தனியா விட்டுருந்தாங்க அப்படின்னா அது என்னென்னமோ பண்ணி மத்தவங்களை விட பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்கும். அது நார்மலா சௌந்தர்யா போய் கத்துனாலே எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, இல்ல மண்டி இப்படி தூக்கி போட்டாலோ முத்துக்குரன் பண்ற மாதிரி அந்த ரியாக்ஷன் பண்ணாலும் அதுக்கே ப்ரொவோக் ஆகி மன உளைச்சலுக்காகி 2 பேர் வீட்டை விட்டு எகிரி குதிச்சு போற அளவுக்கு டென்ஷன் ஆயிருப்பாங்க. நீ அப்படி கூட பண்ணிருக்கலாமே, எவ்வளவோ நீ நார்மலா இருக்கும்போது பண்ற டாஸ்க் கொடுத்தா நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுலாம் எனக்கு முழுக்க ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணி நீ நல்லவன் சொல்லி காட்டிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதை வேற அவங்களே கேட்டுக்கிறாங்க. நம்ம என்ன நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாம் பண்றோம், நம்மளுடைய கேரக்டரே அதானே அப்படின்னு சொல்றாங்க. என்னடா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இல்ல ஆடியன்ஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இல்ல பிக் பாஸ் டீமே முதல்ல நம்புவாங்களா இல்ல கண்டஸ்டன்ஸ் தான் நம்புவாங்களான்ற மாதிரி தானே இருக்கு. அருணே போய் சொல்லியிருப்பாரு, அதாவது இவங்க வந்து எதுக்கு அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்கன்னா, இப்படி சீனை கிரியேட் பண்ணா ஜெயில தூக்கி போடுவாங்க, ஜெயில போனா அங்கேயுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இப்போ ஜாக்லினுமே நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஷேட்ல நம்ம சௌந்தர்யா இருக்கிறதுனாலதான் மேபி அவங்க வந்து ஃபுல்லஸ்டா காட்டலையும், நீங்க சொன்ன மாதிரி சும்மாவே அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. பட் இதுல வந்து மஞ்சரியை வந்து அவங்க மேபி அவங்க இப்ப ஏஞ்சலா இருந்தாங்க, அவங்க ஆப்போசிட் டீம்ல இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. ஆமா, மஞ்சரியோ சாச்சனாவோ ஆப்போனன்ட் டீம்ல இருந்தாங்களோ இல்ல ராணவ் இருந்திருந்தா கூட சௌந்தர்யா களத்துல இறங்கியிருப்பாங்க. ஏன்னா ராணவ சுத்தமா பிடிக்காது. ஒரு வாட்டி இந்த பொம்மை டாஸ்க்ல ராணவ் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக வேணுக்குமே இந்த ராணவுக்கு வந்து நீங்க பொம்மையா மாறிடணும்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. அப்ப சௌந்தர்யா வந்து ராணவ் முன்னாடி மண்டே இப்படி கீழே போட்டு ஆடி ஒரு டான்ஸே ஆடிட்டு இருந்தாங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. அப்புறமா ஜாக்லின் பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது சொல்றாங்க, அவன் தாண்டி சொல்றான் இப்படி பண்றது பிடிக்கலன்னு, அதாண்டி வேணும்னே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு எவில் கேரக்டர் தான், ஒரு டெவில் கேரக்டர் தான். அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குது, அவங்களே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நார்மலா பேசி எனக்காச்சும் பாத்துருக்கீங்களா, கோவம் வந்துச்சுன்னா குலைச்சிட்டு தான் போவாங்க, அப்படிப்பட்ட கேரக்டரா இருக்காங்க சௌந்தர்யா. ஆனா எனக்கு வந்து டீமான் ஒரு டாஸ்க் வந்துருச்சு, இந்த டாஸ்க்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு, நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுலாம் ஜாக்லின் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாக்லின் வேணான்றா அவ பேச்சை கேட்டு நம்மளும் அதே மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அழுதா பின்னாடி வந்து அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா மத்த நேரம் டிஸ்கஷன் வந்துச்சுன்னா போட்டு கத்துறாங்க, திட்டுறாங்க, எல்லா வேலையும் பாக்குறாங்க. சோ இது முழுக்க ஆக்டிங் மாதிரி தான் இருக்கு எனக்கு நம்ம. அண்ட் இன்னொன்னு, அருண் வந்து அந்த ஹீரோயிக்கா ஒரு விஷயம் நம்ம பார்த்தாலுமே அவர் சொன்னது என்னன்னா, சைக்கலாஜிக்கலா ஒருத்தவங்க நீங்க அட்டாக் பண்ணுங்க, ஏன் பர்சனல் இழுக்கிறீங்க, இல்லைன்னா ஏன் அந்த எக்கெல்லாம் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஏஞ்சல்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க பேசிப்பாங்க, இந்த மாதிரி அந்த எக் வந்து விஷால் சொல்வாரு, ஏன் விஷால் அந்த மாதிரி யாருமே பண்ணல அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு.
விஷால் வந்து அப்படி சொல்லுவார் என்னன்னா, அவங்க சப்போஸ் உனக்கு கொடுத்தாங்க, நீ அவங்க மேலே ஒமிட் பண்ணு, நீ அவங்க மேலேயே அதை இது பண்ணு, நீ ஏன் அதை பண்ணணும். ஆனந்த் என்ன சொல்லுவாங்க, நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது, நீ ஏன் எல்லாத்தையும் அவங்க டால்ஸ் தான் எல்லாமே செய்யணுன்ற மாதிரி ஒண்ணு வரும். இவங்க அதை செய்யணும்னே அவசியம் இல்லைல்ல. ஆனாலும் பவித்ரா, அன்ஷிதா அண்ட் ஆனந்தி இவங்க 3 பேர்கிட்ட தான் அதை ட்ரை பண்ணாங்க மஞ்சரி. வை ஷி டிட்ன்ட் ட்ரை இட் வித் நம்ம விஷாலா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், ஏன் அவங்க கிட்டலாம் அவங்க ட்ரை பண்ணல? ஆமா, ஸ்டார்டிங்ல வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவங்க செலக்ட் பண்ண அந்த 3 பேர் வந்து அன்ஷிதா, சத்யா, அதுக்கப்புறம் சத்யா அண்ட் பவித்ரா. சோ அதனால அவங்க 3 பேர் கிட்ட அவங்க போயிட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஓப்பனா பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டதுக்கு அப்புறமாவும் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களும் பிரேக் பண்றதா கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சா, இல்ல வந்து அவங்கள டார்கெட் பண்ண வேணாம்னு சொன்னாங்களா, இல்ல வந்து காமிக்கலையான்றது தெரியல. சத்யாலாம் அவர் கோவமே பட மாட்டாருங்க. சௌந்தர்யா பண்ணிருந்தா கண்டிப்பா அவர் கோவப்பட்டிருப்பாரு. ஆமா, யாரு ப்ரொவோக் பண்ணான்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சோ அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இறங்கி இருக்கணும். இப்போ நம்ம அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் ராணாவும் மஞ்சரிலாம் கொண்டு போய் மூஞ்ச பக்கத்துல காமிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், ஒரு 10 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ப்ரொவோக் ஆகி வெடிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. சோ இதெல்லாம் தான் யாருக்கு யாரை பிடிக்காது, யாரு போய் யாருக்கிட்ட பேசினா அவங்க ப்ரொவோக் ஆவாங்க, ட்ரிகர் ஆவாங்க, இந்த ஒரு பேட்டர்ன்ல போயிருக்கணும். இன்னொன்னு டீமான் வந்து ஒரு டீமாவே செயல்படல. எல்லாரும் என்ன ஆயிடுச்சாங்கன்னா ஒரு விஷயத்துக்குள்ள வரல. நான் எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, நான் அந்த பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம்னு பிரிஞ்சுட்டாங்க. முத்து, அருண் அண்ட் தீபக் இவங்க 3 பேருமே பேசி மட்டுமே தான் நாங்க வந்து ப்ரொவோக் பண்ணுவோம், அது மூலியமா தான் பிரேக் டவுன் பண்ணுவோன்ற மாதிரி போயிட்டாங்க. இவங்க 3 பேரும் பிசிக்கலாவே நாங்க டார்ச்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிட்டதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே, அது உங்களுடைய ஓன் ரிஸ்க், நீங்க பண்ணிக்கோங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் அதுல தலையிடுறதுக்கான விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லிட்டதுனால இது தனித்தனியா போயிட்டாங்க. சோ இதுக்கு முந்தின டாஸ்க்லாம் முந்தின சீசன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பிளான்லாம் பண்ணி அவங்க சண்டை போடுறதுனால இன்னொருத்தவங்க டார்ச்சர் ஆகி அவங்க ப்ரொவோக் ஆகி வெளியே வருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க. டிமான்ஸ்குள்ளேயே 2 பேர் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க, அந்த சண்டையில சில விஷயங்களை வாலண்டரா இழுப்பாங்க, அப்படி இழுக்கும் போது ப்ரொவோக் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் டீமா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. பட் டீம் ஒர்க் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தனித்தனியா போயிட்டு இஷ்டத்துக்கு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மஞ்சரிலாம் வந்து அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஈவில் கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுன்ற போது, இந்தாப்பா நீ ஒரு ஈவில் மாதிரி நடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இப்ப பாருங்க அட்வான்டேஜை கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப நான் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த ஈவில் கேரக்டரையும் வெளியே எடுத்து கொட்டின மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்க எல்லாம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இந்த ஷோவும் கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆச்சோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மற்ற சீசன்ஸ் எல்லாம் வந்து இதை விட கொடூரமா இந்த மிளகா பொடியெல்லாம் வந்து கரைச்சி தலையில ஊத்துறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க அந்த அளவுக்கு பண்ணலனாலுமே மற்றவங்க யாருமே பண்ணலையே, இவங்க 3 பேர் வரும் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கும் போது கொஞ்சம் துண்டா தெரியுறாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மற்றவங்களை கொஞ்சம் ஈஸியா விட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி விஷால், ரயன், ரஞ்சித் எல்லாம் யாருமே சீண்ட கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் ஏன் விட்டுட்டாங்கன்றதும் தெரியல. அண்ட் இவங்கெல்லாம் அகைன் அண்ட் அகைன் எதையோ ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்களோன்னு தோணும். ஏன்னா நீ அங்க இருந்தாலும் கண்டஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு, என்னதான் வெளியில தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் இருக்கிற மாதிரி யாரும் இல்லை. எல்லாருமே வந்து ஜென்ரலா தெரியும் மீடியால இருக்கிறதுனாலன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏன் வந்து இந்த டேகை போட்டுட்டே இருக்காங்க? இப்ப தர்ஷிகா சொன்னதா இருக்கட்டும், எனக்கு இங்க இருக்கிறதுலே பிடிச்சது வந்து ஜெஃப்ரி தான், ஏன் உனக்கு பிடிக்கணும், எதுக்கு, ஃபார் வாட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து சொல்லிட்டே இருக்காங்க, நான் அவனை வந்து தூப்புக்கண்ணை போட வச்சேன்னா, பட் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் நான் வந்து அவன் மேல அன்பு இல்லைன்னுலாம் கிடையாது. நீ ஏன் இது ப்ரூவ் பண்ணும்? டெவில் இதுல இருந்து உடையறாங்க ஃபர்ஸ்ட், அதுவும் அவங்க கிட்ட ஒரு ஸ்டார் கொடுத்து அதை பிடுங்கலாம்ல, அப்படி தோணுது. நீ டெவிலா இருந்துட்டு நீ அழுகணும், டெவிலா இருந்துட்டு நீங்க இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன தர்ஷிகா ஜெஃப்ரி இதுல சண்டையில அஞ்சு தான் ஆக்சுவலி கோவப்பட்டாங்க தானே, அப்படியே சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அவங்க கோவப்படலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கோவப்படலன்ற மாதிரி சொல்லல, அவன் ஏன் அவ்வளவு தூரம் வந்து பண்ண விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து இப்போ அதாவது அவங்க வந்து கொஞ்சம் பயங்கர அன்பு உள்ளம் கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி தானே அன்ஷிதாவை சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஜெஃப்ரி வந்து தோப்பு கரணம் போட்டு அவனுக்கு கால் வலி இருக்குன்றத அன்ஷிதா தான் நிறைய பேசியிருப்பாங்க, எல்லார்கிட்டையும் போய் சொன்னதே அன்ஷிதா தான். ஸோ அப்படிப்பட்ட அன்ஷிதாவை வச்சுக்கிட்டு ஜெஃப்ரியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட பையனா மறுபடியும் தோப்பு கரணம் போட வச்சா அவங்க வந்து அதுல இருந்து ஒட்டஞ்சி வெளியே வந்துருவாங்க, போதும் வேணாம் பேட்ச் தானே வேணும் இந்த எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்கன்ற ஐடியாலஜியில தான் தர்ஷிகா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நீ வந்து பண்ணுன்ற மாதிரி போட விட்டாங்க. ஆனா 132 வரைக்கும் போனதுக்கு அப்புறம் கூட அன்ஷிதா வந்து உடையல. அங்கேருந்து ஜாக்லின் வந்து போதுண்டா நிப்பாட்டுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அன்ஷிதாக்கு வந்து ஆகா டெவிலே மனசிறங்கி வந்துட்டா, நம்ம ஏஞ்சல இருந்து மனசிறங்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒட்டஞ்சி வெளியே வந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு.
அண்ட் அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அதுதான் நேற்று வந்து இது ஒரு டாஸ்க்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டாஸ்க்ல அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்றது நல்லா தெரியும். இவங்க தான் இருந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றணும், இவங்க சொல்லி தான் இந்த டாஸ்கே வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஆனா இவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வெளியே காமிச்சிருக்கோம், அந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம இப்பயும் கேரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேட்ஜஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க முழுசா இறங்கி எல்லாருக்காகவும் நான் ஃபைட் பண்ணுவேன், எங்க தப்பு நடந்தாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரி போயிட்டு சும்மா நீ உள்ள போய் சாப்பிடுமா, வாமாஞ்சி தட்டை வாங்கினா கூட ஏன் தட்டை வாங்குறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் தட்டை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதெல்லாம் வந்து ஆனந்தியே சொல்றாங்க, ஏமா இதுதான் டாஸ்க், அவங்க அதை தான் பண்ணி ஆகணும், நாளைக்கு நமக்கு இந்த கேரக்டர் கிடைச்சாலும் நம்மளும் அதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. யாருக்கிட்ட பண்றாங்களோ அவங்களே சொல்றாங்க நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். ஆனா அதை வந்து அன்ஷிதா புரிஞ்சிக்காம நான் வந்து இப்படிதான் நான் வந்து எப்படிப்பட்ட ப்ரொஜெக்ஷன் தான் வச்சிருக்கேன், அப்படிப்பட்ட ப்ரொஜெக்ஷன் தான் நான் வெளியே காட்டுவேன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில இடத்துல கரெக்டா கேட்ட மாதிரி, ஒரு சில இடத்துல ஓவரா தேவையில்லாம பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. அண்ட் இந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த எல்லா கண்டெஸ்டன்ஸும் பிளே பண்ணதை விட எல்லாரும் தீபக்கு தான் வந்து உண்மையான டெவில் மாதிரியே பண்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா எஸ்ஜே சூர்யாவெல்லாம் வந்து போட்டு காமிச்சு அது ஸ்பைடர் படத்துல வர சைக்கோ மாதிரியே இஸ் டூயிங்ன்ற மாதிரி. ஆனா அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் அவரு வந்து சைக்கோலாஜிக்கலா டார்ச்சர் பண்ணான்னு தான் எனக்கு தோணுச்சு. பவித்ராவெல்லாம் அவர் வந்து செம்ம டார்கெட் வச்சு ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு நமக்கே, அந்த மாதிரி அவர் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா ஆக்சுவலா அதுக்கு இந்த டீமான் சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாவே தர்சிகாவும் ஜாக்லினும் ஒரு சண்டை போட்டு இருப்பாங்க. எப்படின்னா அதுக்கு முந்தின நாள் அப்ப பின்னாடி வந்து இப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நானும் என்னடா அந்த மனுஷன் இவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு, என்னடா இப்படி பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா அப்பவே அந்த கேரக்டர் அவர் மாறிட்டாரு. அப்ப வச்சு அந்த ஃபேஸ் நேத்து வரைக்கும் அப்படியே கேரி பண்ணாரு. அண்ட் பவித்ராவை பொறுத்த வரைக்கும் என்னத்தை சொன்னா இவங்க வந்து எமோஷனலா டேமேஜ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பர்சனலாவும் போயிடக்கூடாது, ஆனா டாஸ்க் சம்பந்தமாவும் இருக்கணும் போது வீக்கெண்ட் எபிசோட்ல இப்போ ரீசெண்டாவே பவித்ரா வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி வந்து இல்ல நீங்க பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பாயிண்ட்டை எடுத்து கரெக்டா போட்டு அடின்னு அடிச்ச உடனே அவங்களே டேமேஜ் ஆகி இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு ஃபேர் பிளேவாவும் இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு கேமை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத தீபக் இருந்து கத்துக்கலாம் போலயே. அண்ட் அந்த கேரக்டராவும் இருக்காரு, அதாவது சும்மா நார்மலா கூட பேச மாட்டாரு, அதை வாங்கும் போதும் அந்த ஒரு எவில் கேரக்டர், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா அந்த ஒன் டேலயே வந்து தீபக்கு கொடுத்துடலான்ற அளவுக்கு செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அகைன் ஒரு நெக்ஸ்ட் வீக் கூட கேப்டன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கலாம் போல இருக்கு. அதே மாதிரி இவங்க இப்போ டெவில்ஸ் வந்து கேம் பிளே நம்ம பார்க்கும்போது முத்துவும் மோரர்லெஸ் தீபக் மாதிரி தான் பண்ணாரு. பட் ஸ்டில் அவர் வந்து மத்தவங்களை ஏத்தி விட்டுட்டு இது பண்ற மாதிரியான மக்கள் கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதாவது நீங்க சாச்சனா பண்றானா நீங்க ஸ்டாப் பண்ணாம, ஏன்னா சாச்சனாவும் அவரும் ரொம்ப அக்கா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு இருக்கும் போது அவ பண்றதை நம்ம ஏன் சொல்லக்கூடாது. இப்ப வந்து சத்யா வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துட்டு போயிருப்பார், நீங்க பண்ணலாம், ஆனா பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்தா அது ரொம்ப காஸ்ட்லி, அதை நீ வாங்கி தருவியான்னு கேட்டா அமைதியா இருக்காங்க. சோ அது ஆக்சுவலி எடுத்துட்டு வந்து சாச்சனா தான். பட் ராணவ் அட்லாஸ்ட் போய் சாரி கேட்டிருப்பாரு. அது கூட சாச்சனா வந்து மனசிறங்கி கேட்ட மாதிரிலாம் இல்ல, சாரி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கிற மாதிரி இல்ல அந்த ஒரு ஆக்ட். அதான் பர்சனல் திங்ஸ் பர்சனலா போகாதீங்க அப்படின்னாலே எல்லாமே பர்சனல்ல வந்துடும். அவங்களுடைய பர்சனல் லெட்டரா இருக்கட்டும், பர்சனல் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதுவுமே நம்ம டச் பண்ணாம இதை வேற விதமா நீங்க அப்ரோச் பண்ணலான்றது தான் டீமா சேர்ந்து காலையில டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அகைன் சாச்சனா பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லை, அந்த பிள்ளைக்கு எதுவுமே சொன்னா புரிய மாட்டேது அப்படிங்கிறதுனால ட்ரெஸ்ஸை கொண்டு போய் போடும்போது அருண் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் எடுத்துட்டு போயிருக்கு போல இருக்கு. ஸோ எடுத்துட்டு போய் கீழே போட்டாலே ஒரு மனுஷன் ப்ரொவோக் ஆயிடுவான்றதெல்லாம் என்ன கான்செப்ட்ல அந்த பிள்ளை யோசிச்சுன்னு தெரியல. கீழே போட்டு இது பண்ணாலே அதுக்கு வந்து ராணுவ கையில கொடுத்து ராணுவ கடத்துல கிழிக்கும் போது அதை பார்க்கும்போது ஏன்டா இப்படிலாம் போறீங்களா, அதாவது இந்த முட்டையை தடவதெல்லாம் கூட செகண்டரியா இருந்தாலும் பர்சனல் திங்ஸ் எல்லாம் எடுத்து உடைக்கிறது கிழிக்கிறது இதெல்லாம் வந்து முத்துக்குமரனே சொல்லியிருப்பாப்புல, நீங்க வெளியே போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அது கேரி ஆகும். இந்த ஷோக்குள்ள நீ பண்றியா, டாஸ்க்குக்காக பண்றியா, அது வேற. பட் அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் நீ பர்சனலா போய் சில விஷயங்கள்லாம் பண்ணனா இந்த ஷோ முடிஞ்சு நீ வெளியே போனா கூட அவனுக்கு மைண்ட்ல இருக்கும், என் ட்ரெஸ்ஸை கிழிச்சது நீ தானே, அந்த மாதிரி நிற்கும். அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சாச்சனாவும் ராணுவ பொறுத்த வரைக்கும் சாரி கேட்டதுக்கு என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதினு சொல்லியிருப்பாப்புல ராணுவ கிட்ட, நீயே வந்து ஃபீல் பண்ணி சாரி கேட்ட ஜாக்லின் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு, அதனால இதுக்கு மேல பேசுறதுக்கு வேற ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஸோ அதை ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை முடிவு டைம்ல போயிட்டு சாரின்னு ஒன்று கேட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல
அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ராணவும் போய் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சாச்சனாவும் போயிட்டு பவித்ராட்டியும் சத்யாட்டியும் கேட்டாங்க. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்டா ஆமா சார் தப்பு தான் சார், நான் வந்து சாரி கூட கேட்டேன் சார், அவனும் தான் டிஸ்கஷனே இருக்கும், அதுக்காக பண்றாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா. அண்ட் முத்துவுமே வந்து ரம்யா அவங்க பேர்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு ஒரு இதுல. அருண் வந்து அதை சொல்லுவாரு, அப்ப அப்படியே மழுப்பி அப்படியே இது பண்ணி, அந்த முத்துக்கு அந்த ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா, மழுப்பி அப்படியே இது பண்ணிட்டு போயிடுறது. அந்த மாதிரி அவர் சொல்லும் போது நீ ஏன் ரம்யா பேர் யூஸ் பண்ண, அதுக்கு பதிலே அவர் சொல்லாம வேற என்னென்னமோ பேசியிருப்பாரு. ஆனா ரம்யான்ற அவங்க பர்சனல் இது எடுத்திருப்பாரு. அண்ட் தென் இந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று ட்ரை பண்ணாங்க. அனுஷிதால முதலே சொல்லியிருப்பாங்க, என் பர்சனல்லாம் எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. அப்பவே அவங்க கிட்ட யாரும் பர்சனல் எடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும், சின்ஸ் வெரி சென்சிட்டிவ். ஆனா வந்து இந்த எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது இவங்க டெவில்ஸ் ஆனோ அவங்கள வச்சு செய்வாங்கன்ற விஷயம் வந்து செம்ம ஷாரா தெரிஞ்சது இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரோமோ பார்க்கும் போதுமே மஞ்சரி எல்லாம் வந்து வேற லெவல் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வேற லெவல் இருக்கும்னு நினைச்சும் போது அந்த அளவுக்கு நம்ம ஏஞ்சல்ஸ் பண்ணல. ஆமா, ஏன்னா நேத்து பண்ணும் போதே வந்து இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவங்க அளவுக்கு நம்ம போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து இவங்க எல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அவ்வளவு மோசமா பண்ணிட்டாங்க, நம்மளும் அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து பண்ண வேணாம், எப்படி தீபக்கு யார் பெஸ்டா பண்ணாங்களோ அவங்களோட விஷயங்களை நமக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலான்றது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து எல்லாரையும் அவங்க டார்ச்சர் பண்ணல இல்லையா. இப்ப பவித்ரா, அன்ஷிதா இவங்கெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அனுபவிச்ச மாதிரி இருந்துச்சு. உப்பு, அதுக்கப்புறம் அந்த மிளகா சாப்பிட சொன்னது, பவித்ரா முட்டையை வச்சு இது பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் தான் கொஞ்சம் கொடூரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. பெருசா மத்த யாருக்குமே வந்து அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. விஷால்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாரோன்னு தோணுது இல்ல. ஆமா, விஷாலை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் நைட் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாச்சும் பேசி சிரிச்சுக்கிறது, அப்புறம் 4 இடத்துல கவுண்டர் போடுறது, இப்படிதான் அந்த மனுஷன் இருக்காப்லே தவிர்த்து பெருசா ஏன் இந்த இப்போ வந்து அவர் ஏஞ்சல்ல செலக்ட் பண்ணும்போது கூட எல்லாரும் என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கருத்தை கூட ஸ்ட்ராங்கா சொல்லாத ஒரு பர்சன் தான் வந்து விஷாலு, அதனால வந்து ஏஞ்சல்ல இருக்கட்டும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா அவர் போயிட்டு எல்லா நாமினேஷன்லயும் மத்தவங்களுக்கு சொல்ற ரீசனும் அதுவா தான் இருக்கு. நீ வந்து ஸ்ட்ராங்கா எங்கேயுமே ஒப்பீனியன் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீயே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஏஞ்சல்ல சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் எல்லாருமே வந்து விஷால் மேல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சேஃபா இருக்காரு அப்படின்னா, இந்த வெளியே போக வேண்டிய ஆட்களே இன்னும் ஒரு 6-7 பேர் இருக்காங்க, 10 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம சேஃப். அது வரைக்கும் பெருசா எந்த கேமும் விளையாடிக்க வேணாம். அதாவது ஒரு கேம் விளையாடி நம்ம பேரை கெடுத்துக்காம சும்மாவே இப்படியே ஓட்டிட்டு போயிடலாம், காமெடி இதுன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் பேரை பண்ணிட்டு போயிடலான்றாப்ல. பட் காமெடி என்டர்டைன்மெண்ட் கூட பெருசா விஷால் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு சொல்லி வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு பார்த்தா அதுவுமே இல்லை. விஷாலும் அப்ப இருக்காரா அப்படிங்கிறது அப்பப்ப தெரிஞ்சுக்கிறது. வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிறாரு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு ரஞ்சிதாவும் சத்யாவும் தான் மாறிட்டு வர மாதிரி இருக்கு. ஆமா. அண்ட் அன்ஷிதாலாம் எப்பயோ போயிருக்க வேண்டியவங்க. ஆமா, இப்போ வந்து வச்சு இப்பதான் புரியுது அவங்க வந்து இந்த ப்ரோவோக்லாம் பண்ணி அவங்க ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராக்கு போயிடுறாங்க எல்லாமே. அதனால எக்ஸ்ட்ரா, இதனால எக்ஸ்ட்ரா போயிடுறாங்க. ஸோ அவங்க நேற்று பண்ணது வந்து எந்த பாயிண்ட்ல அவங்க உடஞ்சாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அவங்களுக்கு அந்த எக்லாம் கொடுக்கும் போது அவங்க டென்ஷன் ஆவாங்கன்னு பார்த்தா ஆகல. ஆனா கடைசியில அவங்க ஐம் சாரி ஆனந்தி சொல்லிட்டு இருக்கும் போது தான் டென்ஷன் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒவ்வொரு இதுக்குமே டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரிக்கு திடீர்னு கத்திட்டு, அந்த தர்ஷிகா மேட்டர்ல கத்திட்டு போனாங்க. அவர் வந்து திரும்ப ஆனந்தி மேட்டர்ல கத்திட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அந்த சாச்சினா புள்ள அந்த ஆனந்தியில வாயில அந்த முட்டையை எடுத்து தடவும் போது மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க கத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா. அன்ஷிதாவை சம்மந்தி மேட்டருக்கு அப்புறமா பெருசா எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்றது அவங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சம்மந்தி மேட்டரை ஏன் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது அவ்வளோ எக்ஸ்ட்ரீம், பயங்கரமா கத்தி வீடே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு துண்டா ஒருத்தவங்க மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் சம்மந்தி மேட்டரை எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீக்குமே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொம்மை டாஸ்க்லயே அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும்ன்றதுனால தான் அந்த பொம்மையை பிடிச்சி வெளியே கேரி பண்ணது. ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க்லயும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வாலண்டரா ஒரு சீனை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல நம்ம பார்க்கும்போது அன்ஷிதா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது தனியா தெரிஞ்சது. இன்னொன்னு சௌந்தர்யா வந்து அப்பப்ப கத்திட்டு அவங்க போனாங்க. ஆனா அதுவுமே ரொம்ப அவங்க அண்டர்பிளே பண்ணாங்க. இவங்க விஷால், ரயான் கூட பரவாயில்ல அங்கங்க தெரிஞ்சாரு. பட் நம்ம ராணவ் வந்து அடிச்சதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்தது. விஷால அடிச்சுட்டே பேசினாரு, அதுக்கெல்லாம் விஷால் அமைதியா இருந்தது எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கும் போது எரிச்சல் ஆகும், ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. ரஞ்சித் சார் எல்லாம் சீண்டவே மாட்டாங்களே.
ஆமா, ஆனா ரஞ்சித் இந்த பேசும்போது இந்த இதுக்கு பேசும்போது அப்படி ஓப்பன் அப் ஆகி மனுஷன் வந்து பேசுனதை பார்க்கும்போது ஓ அப்ப இப்படிப்பட்ட ரஞ்சித்தும் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு டாஸ்க்னு வரும்போது தான் நீங்க வெளியே காட்டுவீங்களா? ஏன் வந்து அதை நார்மல் டைம்லயே இவ்வளவு ஓப்பனா பேசலாமே? ஏன்னா எல்லாரையும் பத்தி அவ்வளவு ஓப்பனா போட்டு அடிச்சாப்ல. அருண்லாம் வந்து மஞ்சரி கிட்ட வீக் டேஸ்ல நல்லா சண்டை போட்டு வீக்கெண்ட் எபிசோட் நாமினேஷனுக்கு முன்னாடி ஆரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாரு. ஸோ எல்லாருமே வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஒரு ஆளுக்கும் ஆர்ஜி ஆனந்தி எல்லாம் வந்து சும்மா டச் பண்ணிட்டு ஓ ஆர்ஜி ஆனந்தி நீங்க வந்து ஏஞ்சல்ல சரி நான் உங்களுக்கு டீமான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற வரைக்கும் சர்க்காசம் பண்ண தெரியுது ரஞ்சித் அவர்களுக்கு. ஆனா மத்த டைம்ல வந்து நான் எதுவும் ஒப்பீனியன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து எது உண்மை உங்களுக்கு பேசவும் தெரியுது, உங்களுக்குள்ள உள்ள இருக்கவும் செய்யுது. வாய்ப்பு கிடைக்கும் போது டாஸ்க்னு வரும்போது மட்டும் வெளிப்படுத்துறீங்க, நார்மல் டைம்ல சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டாஸ்க்னு வரும்போது அவரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இவர்கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணா நம்மளுக்கும் வேஸ்ட். யாருக்கிட்ட லைம் லைட் கிடைக்கும், யாரை போய் சீன்றா நம்மளுக்கும் வந்து வெளியே அந்த ஷோல 1 hour எபிசோட்ல வர முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ரஞ்சித் கிட்ட போறதே வேஸ்ட்ன்றதுனால தான் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் மஞ்சரி அண்ட் சாச்சனாக்கு இப்போ ஒரு ஹியூஜ் ஹேட்டர்ஸ் உருவாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ மாயாக்கெல்லாம் வந்து மிக்ஸ்டா இருக்கும், ஹேட்டர்ஸும் இருப்பாங்க, சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அவங்களாங்க தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அமைதியா இருங்க அப்படின்ட்டு. பட் மஞ்சரி அண்ட் சாச்சனா வந்து டு த கோர் இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு மாதிரி டார்கெட் வச்சு அவங்க பண்றாங்க, இல்லைன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அதை ஸ்டில் நான் செய்வேன் அப்படின்னு செய்யற மாதிரி அவங்க இருக்கிறதா வந்து மக்கள் மத்தியில நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். சோ அவங்க 2 பேரோட கேம் பிளே உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, சாச்சனா பொறுத்த வரைக்கும் இம்மெச்சூர். அந்த பிள்ளைக்கு மெச்சூரிட்டின்றது ஒரு 5 பைசா கூட இல்லைன்ற மாதிரி சில டைம் கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரத்துல அந்த பிள்ளையோட வேலையை வந்து காமிச்சிடும்ன்ற மாதிரி. சாச்சனா ஃபுல்லி இம்மெச்சூர். பட் மஞ்சரி அப்படி கிடையாது. மஞ்சரி வந்து எப்படின்னா அவங்க வாயை மூடவே மாட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல மஞ்சரி கரெக்டா தானே இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து மஞ்சரி டார்கெட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பத்தி ஆகிறதுக்குள்ள மஞ்சரி என்ன பண்ணிடுறாங்கன்னா விடாம அவங்களும் பேசுன்னு பேசி அப்பா நம்மளே டயர்ட் ஆயிட்டா அப்ப அவங்க உள்ள இருக்கவங்க என்ன ஆவாங்கன்ற மாதிரி ஒரு டாபிக்கை இந்த லெவல்ல பேசினாதான் நமக்கு நல்லது. அதுக்கு மேல பேசுறது எல்லாமே அவங்களோட நெகட்டிவிட்டி. நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேச அவங்களுக்கு தான் நெகட்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பேசினாலே அதுக்கு ரிப்ளை கொடுத்தாகணும். நீ என்ன பேசினாலும் சரி நான் உடனே ரிப்ளை கொடுப்பேன்றப்ப இவங்க ரிப்ளை கொடுத்துறாங்க பாத்தீங்களா? அது வந்து என்ன ஆயிருதுன்னா நீ கரெக்டாவே பேசினாலும் நீ பேசும்போது நிறைய வார்த்தைகளை விட்டுற, அப்ப அவங்களுக்கு ஈக்குவலா நீயும் பேசிடுற, 2 பேருமே கிட்டத்தட்ட சேம் ஆயிடுறீங்கன்ற மாதிரி ஆகுது. அது நேற்று முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பாப்ல, அன்சிதா அப்படி பண்றான்னு உனக்கு தெரியுதுல, நீ எதுக்கு அன்சிதாக்கு ரிப்ளை பண்ற? நீ யார்கிட்ட பேச போனா ஆர்ஜி ஆனந்திட்ட, நீ ஆர்ஜி ஆனந்திட்ட பேசு. அவங்க அன்சிதா பேசினா அது பாட்டு பேசிட்டு போட்டோம், அது அவங்களுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க வாங்கி கட்டிப்பாங்க. இப்ப நீ ரிப்ளை பண்ண போதான் நீ வந்து வில்லியா மாறிடுற அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள இருக்கவங்களுக்குமே மஞ்சரி என்ன பண்றாங்கன்றது தெரியுது. சோ மஞ்சரியுமே வந்து அவங்களாலையும் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்களோட பிஹேவியரே அதான் உங்களுக்கு லெவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், எதுவா இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன்றது. அது வெளியே ஒரு லெவலுக்கு மேல போதுமா முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு அதை பார்க்கும்போது டிஸ்மிசிவா இருக்கு அப்படின்னு சொல்லணும், எரிச்சலா இருக்கு. ஸோ எஸ், அடுத்தடுத்து சுவாரஸ்யமா இருந்தா மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.